அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா? ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியா நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்திற்கும் நம்மளோட குடும்பத்திற்கும் பல ஆண்டுகளாக அயராது உழைச்சு முதுமை பருவத்தை அடைகிற வயதானவர்கள் உடல் ரீதியா சந்திக்கிற பிரச்சனைகள் பல. அந்த வகையில பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா முதியவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க என்ன செய்யணும், முதியவர்களை வீட்டுல இருக்கிறவங்க பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். இதுல வீட்டுல இருக்கிறவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும், முதியவர்களுக்கான நோய் தடுப்பு முறை அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, முதியவர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உணவும் ஊட்டச்சத்தும் ரொம்ப அவசியம். இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு இணை நோய்கள் இருக்கும். வீட்டிலே இருந்து அவங்கள பராமரிக்கலாமா, இல்ல கண்டிப்பா மருத்துவமனைக்கு கொண்டு போகணுமா, எந்தெந்த கட்டத்துல கண்டிப்பா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும், எந்த கட்டங்கள்ல வீட்டிலேயே பார்க்கலாம். இந்த வகையில நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான முதியவர் நல மருத்துவர் டாக்டர் வசந்த் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெரி குட் டாக்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் டாக்டர். நீங்க ஒரு ஜீரியாட்ரிஷியன். ஒரு பேசிக் கொஸ்டின், முதியவர்கள் வீட்டுல இருக்கும்போது அவங்க எதிர்கொள்ற மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னா என்ன டாக்டர்? முதியவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியும் சொல்லலாம், மனதளவுலையும் சொல்லலாம், உளவியல் ரீதியாகவும் வீட்டில் இருக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வர முடியல அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி, அவங்களுக்கு அது ஒரு இயலாமை அப்படின்றது தான் ஆரம்பிக்குது. ஸோ வீட்டிலே இருக்கிற முதியவர்களுக்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா மனதளவில் அவங்களுக்கு தனிமையில் இருக்கும், நம்மளை யாரும் பார்த்துக்க வரல, நம்மளை யாராவது மருத்துவமனைக்கு அழைச்சி செல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். இதை தவிர அவங்களுடைய ஒரு நாள்பட்ட வியாதிகளும், ஒரு பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஆஸ்துமா பிரச்சனையாக இருக்கலாம். அதற்கான மருந்து மாத்திரைகள் எப்பயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை பார்த்து வாங்கின ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மருந்துகள் யார் சரி பார்க்கறது, யாராவது ப்ரெஷர் செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகள் பார்க்காமையே போகும்போது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனில் விட வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய முதியவர்கள் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது கூட வெளியில சொல்ல மாட்டாங்க. சோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு முதியவருக்கு உடல் நலம் சரியா இல்ல அப்படின்றது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? முதியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு வீட்டில் இருக்கும் போது அவங்க தனியாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் யாராவது இருக்காங்களான்றது பார்க்கணும். சில பேர் ஒரு நர்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு கேர் கிவர் வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களே தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அவங்கள பார்த்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ் போட்டு டாய்லெட்லாம் எழுந்து போகிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா ஓரளவு இண்டிபெண்ட் பர்சன் சொல்லலாம். இப்போ இதை இந்த இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு விலகல் வருது, ஒரு 3 நாளாக குளிக்க முடியல, 2 நாளாக என்னால் எழுந்து பாத்ரூம் போக முடியல, ஒரு 2 நாளாக எனக்கு தலை சுற்றுது, நான் படுத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேண்டான்னு ஒரு 2 நாள் ஸ்கிப் பண்ணுறது, இதில் தான் இந்த பிரச்சனைகள் அறிகுறிகள் ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எடுத்த உடனே ஒரு சுகர் அதிகமாக இருக்குன்னு உடனே அது வெளியில் தெரிய போகிறதில்ல, இல்லை பிபி அதிகமானால் வெளியில் தெரியாது, இல்லை அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட வயதானவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஃபீவர் ஜுரம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாட்டு திறன் குறைஞ்சிரும். முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலைகள் பண்ணாமல் இப்போ வீட்டுக்குள்ளே முடங்குறது, இல்லை ரூம்குள்ளே முடங்குறது, இல்லைன்னா பெட்டிலே முடங்குறது. இதில் ஏதாவது நம்ம விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய சூழ்நிலைன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற வயதான பெற்றோர்களை சமாளிக்கிறதுல என்னென்ன சவால்கள் இருக்கு டாக்டர்? சவால்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 வகைப்படும். ஒன்று அந்த பெற்றோர் அவங்களுக்கு இருக்கிற வயதானவர் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் அவங்கள பார்த்துக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர். ஏன்னா அவரை பார்த்துக்கிற குடும்பத்தாருக்கு முதல்ல சவால்னு பார்த்தோன்னா அவங்க ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும், இங்கே இவங்க அம்மா அப்பாவுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கணும், வேலைக்கு அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும், செக்அப் பண்ணணும். 2 பர்டன் அவங்க ஒரே டைமில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் நிறையா நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்காக அவங்க உடல்நிலைக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சு எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை இது பண்ணுறது, இல்லைன்னா நல்லா போயிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஸோ இதில் நம்ம என்னதான் பெற்றோர் அவங்க கவனிப்பு அப்படின்னு இருந்தாலும் இந்த கேர் கிவருக்கான ஒரு பேர்டன், அவங்க ஸ்ட்ரெஸ், அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இதே ஒரு பெற்றவர் அவங்களுக்கு எடுத்த சவால்கள்னு பார்த்தாலும் அவங்களுக்கும் ஒரு கவலை வந்துடும், ஐயோ நம்ம பையன் நம்மளே பார்த்துட்டு இருக்கானே, அவன் வேலைக்கு போக மாட்டேங்கிறானே, நம்மளை மட்டும் இல்லை நம்ம அவங்களுக்கு பாரமாக இருக்கோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வரும். இது ஒரு இறுக்கமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நிறைய வழிகளும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா முதியவர்களுக்குன்னு வீட்டு பராமரிப்பு நிறுவனங்கள், அதாவது ஹோம் கேர் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு.
இவங்க என்னென்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்குறாங்க, என்னென்ன ஆதரவுகள் கொடுக்குறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஹோம் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பரவலான விஷயமா ஆயிட்டு இருக்கு நகரங்கள்ல. அவங்க பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் அல்லாத விஷயங்கள்னு ரெண்டா பிரிக்கலாம். நம்ம எங்க பாஷையில கிளினிக்கல், நான் கிளினிக்கல் சொல்லுவோம். இப்போ மருத்துவம் அல்லாத விஷயங்கள் ஒரு 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 முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு ஒரு பேங்கிங் போய் பண்றது, ஒரு ஒரு செல்லான் ஃபில் பண்ணி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு வெளியில போகணும் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கேப் புக் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவம் அல்லாதது. இல்லை அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வீட்டுக்கே டெலிவர் பண்ண வைக்கிறது, இதெல்லாமே ஒரு மருத்துவம் அல்லாத சேவைகள். இதுக்கு வழங்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்கு. இதை தவிர வந்து மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் மெயினாக ஒரு என்னை போன்ற ஒரு மருத்துவரை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்றது, இல்லைன்னா ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறது, செக்அப் பண்றது, அப்படியும் இல்லைன்னா ஒரு முழு நேரமாக ஒரு கேர் கிவர் இல்லைன்னா ஒரு நர்ஸ் கூடவே இருந்து அந்த முதியவரை கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு, வெறும் அவங்களுடைய பர்சனல் கேர்ன்னு சொல்லுவோம். ஒரு முதியவர் அவரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு உணவு கொடுப்பது, மருந்து மாத்திரைகள் கொடுப்பது, ஸோ இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகள் செய்யக்கூடிய செவிலியர்களும் இருக்கிறாங்க. இதை தவிர நீங்கள் ஒரு மருந்துகள் டெலிவரி செய்வது, இல்லைனா ஒரு லேப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ இப்போ ஹோம் கேர்ன்றது ஒரு முதியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து தெளிவாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த சர்வீசஸ் எடுத்துக்கிட்டால் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இப்போ சில முதியவர்கள் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி வந்து அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்குறது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்குறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். ஃபிசியோதெரப்பி அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து அது ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளமோ இல்லை ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் தான் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே ஒரு வயதானவர்கள் அவங்களுக்கு ஒரு நடை பயிற்சி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு முதியவரை வீட்டில் போய் சென்று பார்க்கும்போது அவங்க எழுந்து நிற்க முடியுதா, அவங்களால நல்லா நடக்கிறாங்களா, ஒரு கை ஊனாமல் ஒரு சேர்லேருந்து எழுந்துக்கிறாங்களா, எவ்வளோ நேரத்தில் நடந்து திரும்ப வந்து உட்காடுறாங்க, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இதில் இந்த பிரச்சனைகளில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஜுரம் வரும்போது முதல்ல கீழே விழுவாங்க. ஸோ அந்த கீழே விழுதலை தடுக்கிறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் ரொம்ப இன்றியமையாதது. ஸோ அவங்க வந்து வெறும் எக்ஸசைஸ் தவிர்த்து, இப்போது ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, எனக்கு ஷோல்டர் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்றப்போ அந்த வலிக்கு எடுத்த உடனே மாத்திரை மருந்துகள் தீர்வாகாது. அதற்கும் பயிற்சிகளும் இருக்குது. அதை தவிர வந்து அவங்க சில மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி அவங்க கரண்ட் வைக்கிறது, இல்லை ஒரு மெழுகு ஒத்தனம் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை தவிர சில பேருக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, பலு ஏற்றுதல். ஏன்னா முதியவர்களுக்கு எலும்பு தசை எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் வெயிட் போட்டு நடந்தாங்க, காலில் நம்ம கையில் எப்படி ஒரு டம்பிள்ஸ் தூக்குறோம் ஜிம்மில் அப்படின்ற மாதிரி காலிலையும் அதே மாதிரி கட்டி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆனது, அவங்க கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ரொம்ப கூடும். ஸோ அதுக்கு தான் ஃபிசியோதெரப்பி அப்படின்றது ஒரு 60-70 வயசுல இருந்தே ஒரு ரெகுலராக அவங்களையும் பீரியாடிக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்றப்போ இந்த காம்ப்ளிகேஷன், இந்த நம்ம நடக்க முடியாமல் போகிற சூழ்நிலையை தவிர்க்கலாம். இப்போ சில முதியவர்கள் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அதனால பெட் சோர்ஸ் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இல்லை அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவறுதலாக கீழே விழுந்துருவாங்க, அதனால அடிபட்டுரும், அதை வந்து சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே ஒரு வீட்டில் முடங்கி இருக்கிற முதியவருக்கு வரக்கூடியது தான். ஒரு மனிதன் ஒரு பெட்ரிடன் ஆகுறாங்க, படுத்த படுக்கை ஆகுறாங்க அப்படின்னா 3 பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும். அதில் ஒன்று நீங்கள் சொன்ன பெட் சோர், இன்னொன்று அவங்களுக்கு புரைக்கேறுதல், லங் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வரலாம், இன்னொன்று அவங்களுடைய யூரின் இன்ஃபெக்ஷன். ஏன்னா இந்த 3 ப்ராப்ளமும் ஒன்றுக்கொன்று இணைந்தது. ஒன்று வந்துச்சா இன்னும் 2ம் திரும்ப கூடவே வந்துடும். இதில் பெட் சோர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து அந்த முதியவரை தவிர்த்து அந்த கேர் கிவர், அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிரமமான பிரச்சனை, வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப சிரமமான பிரச்சனை. அந்த பெட் சோரானது ஆழம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கிற விஷயம், அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற செலவு, அதனால் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அந்த விஷயம் போய்கிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெட் சோர் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த முதியோர் ஏன் நடக்காமல் இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம நடக்க வைக்கிறது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு அந்த ஏர் பெட்னு சொல்லுவாங்க, ஒரு படுக்கிற அவங்களுடைய மெத்தையானது
ஒரு காற்று உள்ள புகுத்தி ஒரு ஏர் பெட் அப்படின்ற மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் படுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லதாக இருக்கும். அதை தவிர அவங்கள பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி படுத்திருக்காங்க, அப்படியே ஃபேனை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புண்ணானது அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்கள திருப்பி வைக்கணும். அவங்க ஒரு சைடாக படுக்கிறது, ஈவன் குப்பரை கூட படுக்க வைக்கலாம். இந்த சைடு அந்த சைடு திருப்பி திருப்பி படுக்க வைக்கும் போது அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஆனது ஒரே இடத்துல இல்லாமல் அவங்களுக்கு அந்த பெட் சோர் வர்றதையும் தவிர்க்கலாம். இதெல்லாம் விட முக்கியமானது அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றது ரொம்ப குறையும் போது தான் இந்த பெட் சோர் ரிஸ்க் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஆகாரம் உள்ள போய் சேருதா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதிகமா கேள்விப்படுற ஒரு டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டட் லிவிங் அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் எல்லாம் கூட வருது. இந்த அசிஸ்டட் லிவிங்க்கும் முதியோர் இல்லத்துக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அசிஸ்டட் லிவிங்கிறது ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் நாங்களே கேள்விப்பட்டோம். முதியோர் நல மருத்துவர் நாங்களே அசிஸ்டட் லிவிங், எங்கே பார்த்தாலும் அசிஸ்டட் லிவிங்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடெல்லாம் இருக்குது. பட் முதியோர் இல்லம் அப்படின்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லமுக்கு வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனம் இருக்குது, ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. முதியோர் இல்லம் அப்படின்னா அது வந்து யாரும் வியாபாரத்துக்காக பண்ணலை. அங்கே வந்து முதியவர்கள் யாருனாலும் கைவிடப்பட்ட முதியவர்கள், அவங்களால பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ண முடியாதவங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு ஜென்ரல் அவுட்லுக் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அதை உடைக்க அப்படின்ற அதை அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை மாற்றணும் அப்படின்றப்போ அசிஸ்டட் லிவிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவைப்பட்டது. அசிஸ்டட் லிவிங் அப்படின்னா முதியோர் இல்லம் ஒன்றும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு முதியவருக்கு குளிக்கிறது, டாய்லெட் போகிறதுக்கு, மருந்து மாத்திரை எடுக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்றப்போ அதுதான் அசிஸ்டட் லிவிங். அந்த அசிஸ்டட் லிவிங்கை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சும் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ஃபெசிலிட்டியில் ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இது அசிஸ்டட் லிவிங் ஆகுது. ஸோ அசிஸ்டட் லிவிங்கில் வந்து நீங்கள் நார்மல் பீப்புள் இருக்க மாட்டோம். நார்மல் வயசானவங்க நார்மலாக இருக்க, நான் கடைக்கெல்லாம் போகிறேன், வெளியில் வரேன், பேங்க்குக்கு போயிட்டு வரேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்றவங்களுக்கு அசிஸ்டட் லிவிங் செல்லாது. இதுவே ஒரு கண்டினியூஸாக அவங்களுக்கு மானிட்டர் பண்ணணும், அவங்களுக்கு அடிக்கடி சுகர் செக் பண்ண வேண்டியிருக்கும், பிபி செக் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய மருந்து மாத்திரைகள் டைட்ரேட் பண்ணி கொடுக்கணும், இல்லை அவங்க ஒரு சர்ஜரி ஆகிட்டு ரெக்கவர் ஆகிறாங்க, அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்கணும், ஒரு டயட்டீஷியன் வந்து பார்க்கணும், ஒரு மருத்துவர் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு குழு சார்ந்த ஒரு மருத்துவ முறை வேணும் அப்படின்னா வீட்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அசிஸ்டட் லிவிங் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறோம். இங்கே வந்து எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அங்கே வச்சு இந்த மாதிரி ஒரு முதியவரை பார்க்கும்போது அவங்களுடைய ரெக்கவரி, அந்த மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஃபெசிலிட்டியில் வந்து ஒரு 6லேருந்து 8 வாரங்கள் இருக்கும்போது அந்த ரெக்கவரின்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறதுலேருந்து அடுத்த ஒரு டவுட் என்ன வருதுன்னா, அப்போ செலவு ரொம்ப அதிகமாக இருக்குமா இந்த மாதிரி அசிஸ்டட் லிவிங்? இது வந்து ஆரம்ப காலம். இப்போ அசிஸ்டட் லிவிங் அப்படின்றது இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கும் பொழுது செலவு அப்படின்றது எல்லாருக்கும் புது செலவாக இருக்கும். இதுண்டா மருத்துவமனையில் போய் நம்ம இன்சூரன்ஸில் இருந்துட்டோம், 1 லட்சம் 2 லட்சம் கட்டிட்டோம், இங்கே வந்து திரும்ப கட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டும் அப்படின்னா, இந்த அசிஸ்டட் லிவிங்கில் போகிறதுனால திரும்ப போய் ஒரு முதியவர் ஹாஸ்பிட்டலில் ரீஅட்மிட் ஆகிறது ரொம்ப குறையுது. ஏன்னா நான் பொதுவாக பார்க்குறது, ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு நேராக போகும்போது ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ இன்ஃபெக்ஷன் திரும்ப வரும், அவங்க சோடியம் குறையும், இல்லை திரும்ப விழுந்துருவாங்க. ஸோ அப்போ திரும்ப போய் அட்மிட் ஆகும்போது திரும்ப போய் அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து அப்பையும் பேஷண்ட் படுத்த படிக்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த அசிஸ்டட் லிவிங். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மருத்துவமனையில் இருக்கிற செலவை கம்பேர் பண்ணும்போது இந்த செலவு அப்படின்றது ரொம்ப ஒரு கம்பேர் பண்ண முடியாத அளவு தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த செலவு அப்படின்றத விட இது வந்து ஒரு ப்ரிவென்ஷன். நீங்கள் ஒரு பெரிய செலவை அவாய்ட் பண்ணலாம் வயசானவங்களுக்கு அப்படின்றப்போ இது தேவைப்படுது உங்களுக்கு இந்த மாதிரி இது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால இன்னும் போக போக வந்து எல்லா பொருளாதார ரீதியிலையும் வேற டயர்ஸ் வரும். ஒரு கிளாஸ் ஏ மக்கள் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியும், இதே ஒரு கடைநிலை மக்கள் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியும் சூழ்நிலையும் வரும் காலப்போக்கில். முதியவர்களுக்கு வந்து நினைவாற்றலை இழக்கிறது, அதாவது டிமென்ஷியா, இந்த பிரச்சனை வருவது ரொம்ப இயற்கை. ஸோ வீட்டில் இருக்கவங்க வந்து இதை எப்படி எதிர்கொள்றது? முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிமென்ஷியான்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு 5 வருஷம் மருத்துவரை பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் அவருக்கு வந்து தலை சுற்றி இருக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேசின ஒரு 5 நிமிடத்திலேயே அவங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் குறைபாடு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து அந்த குடும்பத்தினருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே இப்படி தான் இருக்காங்க, அவங்க எப்பவும் பண்ணுற வேலைகளை பண்ணிட்டு தானே இருக்காங்க, நீங்கள் ஏன்
ஏன் டிமென்ஷியான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு தான் முதல்ல கேட்பாங்க. முதல்ல டிமென்ஷியான்றது ஒரு வெறும் மறதி மட்டும் கிடையாது. அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நினைவாற்றல் குறைபாடு. அவங்களுடைய செயல்திறன், அவங்களுடைய யோசிக்கிற திறன், எழுதுகிற திறன், பேசுகிற திறன், ஒரு விஷயத்தை கணிச்சு உங்ககிட்ட பேசுகிற திறன் எல்லாமே குறையும். ஸோ இது முதல்ல எப்படி நோட்டீஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு இங்கே கால் பண்ணுறாங்க, முன்ன மாதிரி ரொம்ப நேரம் பேச மாட்டேங்கிறாங்க, பேசி ஒரு 2 நிமிஷம் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி மாதிரி சமைக்கிறது இல்லாமல் எனக்கு வெளி சாப்பாடு போதும், இல்லை நீ ஒரு ஆள் வச்சு சமைச்சு கொடுன்னு கேட்பாங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஓகே நம்ம அம்மாவுக்கு வந்து முடியல, நம்ம தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறோமே, நம்ம எல்லா ஃபெசிலிட்டியும் வைப்போமே அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா டிவியில் நான் பார்த்ததே திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த சேனல் ஒன்று போட்டு விட்டுற நான் பார்த்துட்டே இருக்கேன், அப்படி இல்லைன்னா ஏதாவது பக்தி சேனல் எனக்கு போட்டு விட்டுற நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களால ஒரு புதுசாக ஒரு படம் பார்க்கணுமோ இல்லைனா ஒரு சீரியல் பார்க்கணும்னு கூட தோணாது. ஸோ இது எல்லாமே ஒரு மைல்டு அறிகுறி. இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை, அவங்க மூளைக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தோணலை அப்படின்றதே ஒரு சின்ன அறிகுறி தான். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வருது, ஒரு சின்ன சர்ஜரியோ இல்லை ஒரு அட்மிஷன், ஒரு நிமோனியாவோ இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் அட்மிட் ஆகும்போது அந்த வெளிப்பாடை வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அவங்க ரெக்கவரி ஆகும்போது முன்ன இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ முன்ன என்கிட்ட நல்லா பேசுவாங்களே, இப்போ பேசக்கூட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஏதோ திடீர்னு நடந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே. ஆனால் இது எல்லாமே ஒரு கிராஜுவலாக நடக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகளில் மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு பீரியாடிக்காக அவங்களுக்கு செக்அப் பண்ணுறது, அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, இதன் மூலமாக இதை தவிர்க்கலாம். முதியவர்களுக்கான நோய் தடுப்பு சிகிச்சை அப்படின்னா என்ன, வீட்டில் இருக்கவங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நோய் தடுப்பு சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சது அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப். நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு ஒன்று பண்ணிக்கணும், ஒரு ரிட்டையர் ஆனவொன்னே பண்ணணும், இல்லை இன்சூரன்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் முதியவர்களுக்கு அது அவசியமா இல்லை போதுமானதான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டோ, லிவர் ஃபங்க்ஷன், ஹீமோக்ளோபின் இதெல்லாம் தான் நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவசியமானது. ஏன்னா ஒரு கிட்னி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை லிவர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு கடைசியாக முத்தி போகிற வரைக்கும் நமக்கு வெளியில் சிம்டம்ஸ் தெரியாது. அப்போ நம்ம அதை பீரியடிக்காக செக்அப் பண்ணி தான் ஆகணும். பட் இதுவே வந்து ஒரு முதியவருக்கான பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தலை சுத்துது, எனக்கு முட்டி வலிக்குது, கண்ணு சரியாக தெரியல, காது சரியாக தெரியல, காது சரியாக கேட்கல, இல்லை எனக்கு பசியே இல்லை எனக்கு மோஷன் சரியாக வரல அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த செக்அப் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு தான் ஒரு முதியோர் நல மருத்துவரோ இல்லை அதில் பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவரோ அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டில் இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்மளால் ஸ்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி பிளட் டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு முதியோர் நல மருத்துவர், ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு டயட்டீஷியன் வீட்டில் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாடோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபால் ரிஸ்க் இருக்கோ, கண்டிப்பாக இதை இன்டர்வீன் பண்ணலாம். இப்போ அதையும் மீறி நமக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு நெஞ்சு வலி இருக்குது, ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்றப்போ பீரியாடிக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எக்கோ எடுத்துக்கோங்க, இசிஜி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வீட்லேயும் கண்டிப்பாக இந்த நோய் தடுப்பு அப்படின்றத நல்லாவே பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த தடுப்பூசிகள், அடல்ட் வேக்சினேஷன் சொல்லுவோம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் வேக்சினேஷன் அப்படின்ற அவேர்னஸ் நிறையா இருக்குது. பட் அதில் வந்து நமக்கு இப்போ முதியவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுற ஃப்ளூ வேக்சின், இதை தவிர ஒரு நிமோனியா வேக்சின் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளூ வேக்சின் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக இந்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வர்ற அந்த மழை காலத்தில் வர்ற அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஒரு ரொம்ப பெரிய நிமோனியா மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போகாமல் தவிர்க்கலாம். ஸோ அதனால் நோய் தடுப்பில் வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து நோய் தடுப்பு முதியவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலியேட்டிவ் கேர், அதோட முக்கியத்துவம் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்க. பாலியேட்டிவ் கேர் எடுத்த உடனே எல்லாரும் நினைக்கிறது வந்து இது ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்டது, நான் கேன்சர் பேஷண்ட்டுன்னா பாலியேட்டிவ் கேர் பற்றி பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நேச்சுரலாகவே ஒரு முதியவருக்கு வயதாகும் போது அவர் வந்து இப்போ 100 வயசு வரைக்கும் இருந்துருவார், 110 வயசு வரைக்கும் இருந்துருவாருன்னு சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்து முடங்கிட்டு வருது. அதுக்கு பின்னாடி ஒரு நோய் இருக்கலாம், நோய் இல்லாமல் வெறும் வயதுனால மட்டும் இந்த முடங்கி போகிறது இருக்கலாம். அப்போ பாலியேட்டிவ் கேர்னால் என்ன, அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்?
பாலியேட்டிவ் கேர்னா நீங்கள் அந்த அவருடைய வயது முதுமைக்கு வைத்தியம் கிடையாது. முதுமையை நம்ம போய் ட்ரீட் பண்ண முடியாது. இல்லை அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இல்லை ஒரு பார்க்கின்சன் போன்ற நோய் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயும் வந்து க்யூர் கிடையாது நமக்கு. அப்போ அதை கேர் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், ஐசியூவில் வைக்கிறேன், திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு 3-4 வாட்டி இப்படியே அட்மிஷன், ஹாஸ்பிட்டல் வீடு, ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருப்போ பாலியேட்டிவ் கேரில் என்ன பண்ண போகிறோம், ஒரு முதியவருக்கு தேவையான ஒரு 4 விஷயங்கள் தான். நியூட்ரிஷன் கொடுக்க போகிறோம், அவருக்கு ஹைட்ரேஷன், அவருக்கு எப்படியாவது கொஞ்சமாவது அவருக்கு ஃபீடிங் கொடுக்குற மாதிரி பார்க்க போகிறோம். ஏதாவது வலி இருந்தால் அந்த வலியை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணும். ஒரு வலி அது எந்த மாதிரி வலியாக வேணால் இருக்கலாம். அவருக்கு இதை தவிர வந்து சிம்டம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ அந்த சிம்டம் எதுவும் ஒரு முதியவருக்கு என்ன சிம்டம் இருந்துற போது, நடக்கும் போது எனக்கு முட்டி வலிக்குதுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு முழுங்க முடியல சாப்பாடு, எனக்கு இருமல் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கும் நம்ம மெடிசன்ஸ் தரலாம். ஆனால் நம்ம போய் அந்த ஒரு இந்த பிரைமரி காசை போய் நம்ம ட்ரீட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்க்கின்சன் இருக்கு, நான் அதோட மாத்திரையை அதிகப்படுத்திட்டே போக போகிறதில்ல, இல்லை முதுமை இருக்குது நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுலையும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது உண்மையிலே அது ஒரு மூவிங் ஃபார்வர்ட் தான். நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இந்த பேஷண்ட்டுக்கு இது பாலியேட்டிவ் கேர்ன்றது வீட்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி அசிஸ்டட் லிவிங்லேயும் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம். முதியவர்கள் மருத்துவ ரீதியாக எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன, அதை எதிர்கொள்றது எப்படி அப்படின்றத வந்து ஒரு ஜீரியாட்ரிஷனாக ரொம்ப அற்புதமான விளக்கம்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க முதியவர்கள், அதே மாதிரி அவங்கள பராமரிக்கிறவங்க, அவங்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு ஹோம் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அக்யூட் ப்ராப்ளமும் வரலாம், இல்லைனா அவங்களுக்கு நாள்பட்ட பிரச்சனைகளும் இருக்கலாம். பட் அதை வந்து பீரியாடிக்காக செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு மருத்துவரையோ இல்லை ஒரு செவிலியரோ வீட்டில் அழைச்சி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர வந்து அவங்கள பார்த்துக்கிற அந்த கேர் கிவர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர், அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதையும் அவங்க மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் எங்கள் அப்பாவை மட்டும் பார்க்குறேன், அம்மாவை மட்டும் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க கொடுக்கறது சரியான ட்ரீட்மெண்ட்டா, இல்லை அவங்க கொடுக்கறது சரியான, எல்லாருக்கும் மெடிக்கல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்படி இருக்கிறப்போ கெட் ஹெல்ப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தேவையானப்போ ஒரு உதவி எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த பேஷண்ட் அவர் அந்த முதியவராக இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை தரமானது மென்மேலும் உயரதான் போகுது. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள், அதை எதிர்கொள்றதுக்கான வழிமுறைகள் குறித்து ரொம்ப அற்புதமா அழகா விளக்கம் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.